மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பண்டைய நாகரீகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனையும் 2 days பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பண்டைய நாகரீகங்கள் அப்படின்னு 4 நாகரீகங்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா எகிப்து, சீனா, மெசபடோமியா அண்ட் தென் சிந்துவெளி நாகரிகம். இந்த 4 நாகரிகங்களில் ஃபஸ்ட்டு 2 அப்புறம் 2 வந்துட்டு இன்னொரு நாள் வந்துட்டு 2 கிளாஸ் பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்துட்டு எகிப்து நாகரிகம். எகிப்திய நாகரிகம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவுடைய வடகிழக்கு பகுதியில் தான் எகிப்து இருக்குது. சரிங்களா. ஆப்பிரிக்காவினுடைய வடகிழக்கு பகுதியில் எகிப்து இருக்குது. இந்த நதி இங்கே எகிப்தில் தாங்க நைல் நதி இருக்குது. மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி, மிகப்பெரிய நதி அப்படின்னு நிறைய பேரால் சொல்லப்படுவோம் இல்லைங்களா. நைல் நதி வந்துட்டு எகிப்தில் தான் இருக்குது. இந்த நைல் நதியால் தான் வந்து பார்த்திங்கன்னா எகிப்து வந்துட்டு வளம் பெறுகிறது. இந்த நைல் நதி வந்து பார்த்திங்கன்னா விக்டோரியா ஏரியில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மத்திய தரைக்கடலோட வந்து பார்த்திங்கன்னா முடியும். சரிங்களா. அப்போ நைல் நதியை வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்கன்னா எகிப்தின் நன்கொடை தான் வந்து பார்த்திங்கன்னா நைல் நதி அப்படின்னு ஹெரோடோடஸ் அப்படின்னு சொல்கிறார். ஹெரோடோடஸ் யாருங்க, பின்னாடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா, வரலாற்றினுடைய தந்தை தான் ஹெரோடோடஸ். அவர் சொல்கிறாரு நைல் நதி வந்துட்டு எகிப்தினுடைய நன்கொடை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஹெரோடோடஸ். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமானவங்க யாருன்னா ஹைக்ளோஸ் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா எகிப்தினுடைய 15வது வம்ச அரசர். பாரசீகர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா பண்டைய ஈரான் பகுதிகளை சார்ந்தவங்க. கிரேக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐரோப்பா, கிரீஸ் நாட்டினுடைய மொழி தான் வந்து பார்த்திங்கன்னா கிரேக்கம். இதில் பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருந்தாங்க, அதனால் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாரோ அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மீனிங் என்னென்னா அரசர். எகிப்தில் பாரோ அப்படின்னா அரசர் அப்படின்றது மீனிங்கு. இதில் விசையர்கள் அப்படின்றவங்க வந்து யார் அப்படின்னா அரசர்களுக்கு கீழே வந்துட்டு பணிபுரிகிறவங்க, அதாவது மாகாணங்களில் ஆட்சி செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா விசையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாரோவோட உடல்களை தான் வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு வந்துட்டு பிரமிடுகள், சமாதிகள் நிறைய கட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எகிப்தியர்கள் தான் உடலை பதப்படுத்தி வைக்கும் முறையை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அந்த முறைக்கு பேர் என்னென்னா மம்மியாக்கம். சரிங்களா. அப்போது பாரோ அரசர்களுடைய உடலை பதப்படுத்தி வைக்கும் முறைக்கு வந்துட்டு மம்மியாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமாக டூடன்காமன் அப்படின்ற ஒரு அரசர், அதாவது பாரோவோடது வந்து பார்த்திங்கன்னா முகமூடியெல்லாம் செஞ்சு போட்டிருப்பாங்க. அந்த முகமூடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது மம்மிகள் பாருங்கள். மம்மிகள் வந்து பார்த்திங்கன்னா பதப்படுத்தப்பட்ட இறந்த உடலை தான் மம்மிகள் நம்ம சொல்லுவோம். அதை பதப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சோடியம் கார்பனேட்டும் சோடியம் பைகார்பனேட் கெமிக்கல்ஸ் ப்ளஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு நாட்ரன் உப்பு அப்படின்னு ஒரு வகையான உப்பை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு அவங்க பதப்படுத்துவாங்களாம். என்னென்னங்க, சோடியம் கார்பனேட்டு ப்ளஸ் சோடியம் பைகார்பனேட்டு ப்ளஸ் நாட்ரன் உப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான உப்பு. இதெல்லாம் போட்டு பதப்படுத்துவாங்க. 40 நாட்களுக்கு அப்புறம் இதை போட்டு பதப்படுத்தி 40 நாளுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மரத்தூள்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மெலிசான துணியை வச்சு நல்லா சுற்றி சவப்பெட்டியில் அடக்க செய்வாங்க. இந்த சவப்பெட்டியில் அடக்க செய்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சார்கோஃபேகஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சவப்பெட்டியில் அடக்கம் செய்கிறதுக்கு பேர் என்னங்க, சார்கோஃபேகஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சரி, இவங்களுடைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை எப்படி இருந்தது அப்படின்னா கோதுமை, பார்லி, சிறுதானியங்கள் அதிகமாக பயிரிடப்பட்டுள்ளது. வேட்டையாடுதல், கால்நடை வளர்ப்பு எல்லாமே இவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கட்டடக்கலை மிகவும் முக்கியம். ஏன்னா 7 அதிசயங்களில் ஒன்று கூட வந்து பார்த்திங்கன்னா எகிப்து பிரமிடுகள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அப்போது கிசா பிரமிடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெய்ரோ அப்படின்ற பிளேஸில் இருக்குது. இது மிகவும் முக்கியமான கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பிங்ஸின் அப்படின்ற ஒரு கட்டடம் இருக்குது. அது வந்து என்னென்னா சிங்க உடலும் மனித முகமும் கொண்ட ஒரு சுண்ணாம்புக்கல் படிகத்துக்கு பேர் தான் ஸ்பிங்ஸின் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதனுடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா 73 மீட்டரும் உயரம் வந்துட்டு 20 மீட்டரும் இருக்குமா. உலகின் உயரமான சிற்பங்களில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பிங்ஸின். ஓகேங்களா. ஸ்பிங்ஸின் அப்படின்றது உலகின் உயரமான சிற்பங்களில் ஒன்று. இது வந்துட்டு முகம் வந்துட்டு சிங்க உடலும் மனித முகமும் கொண்டு இருக்கும். இது வந்து சுண்ணாம்பு படிகத்தால் ஆனது. சரிங்களா. அடுத்தது இவங்களோட கடவுள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆமோன், ரே, சேத்து, தோத்து, ஹோரஸ், அனுபிஸ் அப்படின்ற பல கடவுள்கள் இருந்தாலும் இவங்களுடைய முதன்மையான கடவுளாக இருக்கிறது ஆமோன் அல்லது ரே. இது வந்து சூரிய கடவுள்னு பொருள். சரிங்களா. ஆமோன்னாலோ ரே அப்படின்னாலோ வந்து பார்த்திங்கன்னா சூரிய கடவுள். அது மட்டும் இல்லாமல் எகிப்தியர்கள் தான் சூரிய கடிகாரம், நீர் கடிகாரம், கண்ணாடி ஆகியவற்றை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டால்
எகிப்தியர்கள் தான். சரிங்களா? அடுத்து மட்டும் இல்லாமல் நாள்காட்டி அமைப்பையும் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது சூரிய கடிகாரத்தை வச்சு நம்ம நேரம் கணக்கிடுற முறை அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எகிப்தியர்கள் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இவங்களோட எழுத்து முறை எடுத்துக்கிட்டோம்னா ஹைரோக்ளிபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைரோக்ளிபிக் அப்படின்னா சித்திர வடிவ எழுத்து முறை மாதிரியே தான் இருக்கும். ஹைரோக்ளிபிக் இது தகவல் தொடர்புக்கு வந்துட்டு மிகவும் யூஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஹெரிடிக் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஹெரிடிக் எழுத்து எகிப்தியர்களுடைய தகவல் தொடர்புக்கு உதவுனது வந்து பார்த்திங்கன்னா ஹெரிடிக் எழுத்து. பிக்டோகிராம் அப்படின்னா என்னென்னா சித்திர வடிவ எழுத்து வடிவத்துக்கு பேர் தான் பிக்டோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பிக்டோகிராம் அப்படின்னா சித்திர எழுத்து வடிவத்துக்கு பேர் தான் பிக்டோகிராம். அடுத்தது பேப்பர். பேப்பர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பாப்பிரஸ் தாவரத்தின் பெயரிலிருந்து வந்தது. பேப்பர் அப்படின்றது பாப்பிரஸ் அப்படின்ற தாவரத்தினுடைய பெயர்லேருந்து தான் வந்தது. ஏன்னா அந்த பாப்பிரஸ் அப்படின்றதுல இருந்து தான் நம்ம எழுதுறதுக்கு தேவையான தாளை வந்துட்டு அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது ஒரு காகித நாணல். பாப்பிரஸ் வந்துட்டு தாள்கள் தயாரிக்க பயன்பட்டுட்டு இருந்தாங்க. அதுதான் வந்துட்டு பேப்பர் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க. இது நைல் பள்ளத்தாக்கில் அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு நிறைய முன்னாடி கூட பார்த்துருப்போம் இல்லைங்களா? எரித்ரசின் பெரிப்ளஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வியன்னா பாப்பிரஸ் அப்படின்னு ஒரு முக்கியமான வரலாற்று சான்று கூட பார்த்தோம். அப்போ பாப்பிரஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காகித நாணல். அது ஒரு தாவரத்தினுடைய பெயர் தான். எந்த தாவரத்துலேருந்து அந்த காகிதம் அவங்க தயாரித்திட்டு இருந்தாங்களோ அந்த காகிதத்தினுடைய பெயரே அந்த பேப்பருக்கு வச்சாங்க. சரிங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது மெசபடோமியா நாகரிகம். ஓகேங்களா? இன்னவரில் பார்த்தது எகிப்து நாகரிகம். இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மெசபடோமியா நாகரிகம். இது மேற்கு ஆசியா பகுதியில் ஈராக்கு, குவைத் அப்படின்ற பிளேஸில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அங்கே இருக்கிறது தான் மெசபடோமியா நாகரிகம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 நாகரிகங்கள், அதாவது மெசபடோமியா நாகரிகத்துக்குள்ளேயே வந்துட்டு 4 முக்கியமான நாகரிகங்கள் இருக்கும். என்னென்னா சுமேரியா, அக்கேடியா, பாபிலோனியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசிரிய நாகரிகங்கள் வந்துட்டு மெசபடோமியா நாகரிகங்களுக்குள்ளே தான் இருக்கும். இது புக் பேக் கொஷினாக கூட வந்து பார்த்திங்கன்னா இது வரிசையாக எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு சுமேரியா, அதுக்கப்புறம் அக்கேடியா, பாப்பிலோனியா, அசிரியா, அந்த வரிசையில் தான் அந்த நாகரிகங்கள் அமைஞ்சிருக்கும். மெசபடோமியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெசோ அப்படின்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா நடுவில் அப்படின்றது பேர். இதே வந்து பொடோமஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா ஆறு அப்படின்ற பொருள். அதாவது 2 ஆறுகளுக்கு நடுவே அமைந்த நாகரிகம் அப்படின்றதுனால தான் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மெசபடோமியா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த 2 ஆறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூப்ரஸ் அண்ட் டைக்ரீஸ். யூப்ரஸ் மற்றும் டைக்ரீஸ் அந்த ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ளதால் தான் இதுக்கு பேர் வந்துட்டு மெசபடோமியா அப்படின்னு வச்சுருக்காங்க. இதனுடைய வடபகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அசிரியாவும் தென்பகுதியில் வந்துட்டு பாபிலோனியாவும் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நாகரிகம் வந்து பார்த்திங்கன்னா சுமேரியர்கள் தான் ஃபஸ்ட்டு எழுத்து வடிவம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னே நம்ம பார்த்தாச்சு. ஏன்னா மிகவும் பழமையான நாகரிகம் மெசபடோமியாவில் ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னங்க சுமேரியா. அப்போ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பழமையான எழுத்து வடிவ முறையை கொண்டு வந்தது. இந்த பழமையானது இவங்க வந்துட்டு கிமு 5000 4000 வரலாம் அவங்களுடைய காலம் இருக்கும். இது சிந்துவெளி மற்றும் எகிப்துடன் சமகாலத்தவர்கள். இது ரொம்பவே முக்கியமானது. சுமேரியர்கள் காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்துடையும் சமகாலத்தவர்கள், எகிப்து நாகரிகங்களுடனும் சமகாலத்தவர்கள். ஏன்னா நம்மளுடைய சிந்துவெளி நாகரிகங்கள் வந்து இவங்க வணிக தொடர்பு வச்சுருக்காங்க. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் லெசனில் வந்து படிக்கும் போது நம்ம பார்த்துருக்கோம். இவங்களுடைய முக்கிய நகரமாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா நிப்பூர். இவங்களுடைய எழுத்துமுறை வந்து பார்த்திங்கன்னா கியூனிஃபார்ம் எழுத்துமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. கியூனிஃபார்ம் எழுத்துமுறை, அதாவது முக்கோண வடிவ எழுத்துமுறைக்கு பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கியூனிஃபார்ம் எழுத்துமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அக்காடியர்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிமு 2450 கிமு 2250 வரலும் இருந்தது தான் அக்காடியர்கள். இதில் மிகவும் புகழ்பெற்ற அரசர் யாருன்னா சார்கான். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கியூனிஃபார்ம் ஆவணங்கள் இவங்களை பற்றி நிறைய கிடச்சிருக்கு.
அப்படின்னு மெலுக்கா, மாகன், தில்முன் ஆகியவற்றிலிருந்து கப்பல்கள் வந்துட்டு அக்காட் துறைமுகத்துக்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்க, வணிகத்துக்கு வந்துட்டு போயிட்டுருக்கு அப்படின்ற யூனிஃபார்ம் ஆவணங்கள் வந்துட்டு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. மெலுக்கா அப்படின்றது நல்லாவே தெரியும், பாகிஸ்தானில் இருக்க ஒரு முக்கியமான பிளேஸு. அப்போது பார்த்திங்கன்னா அது சிந்துவெளி நாகரிகத்துக்குள்ளே இருக்குது. அப்போது சிந்துவெளி நாகரிகத்துக்கும் இவங்களுக்கும் உண்டான தொடர்பு வந்துட்டு நமக்கு நல்லா புரியுது. ஓகேங்களா. அக்காட் அப்படின்றது பார்த்திங்கன்னா பாபிலோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்தது பாபிலோனியர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா அமோரைட்ஸ், அதாவது யூத மக்கள் அமோரைட்ஸ் அப்படின்ற பிளேஸ்லேருந்து அந்த யூத மக்கள் குடியேறுவாங்க எங்கே, பாபிலோனில். அப்போ அங்கே பார்த்திங்கன்னா அவங்க பாபிலோனியா அப்படின்ற ஒரு வம்சத்தை ஒரு நாகரீகத்தை உருவாக்கிடுவாங்க. உலகின் முதல் காவியம் என்ன அப்படின்னா கில்காமெஷ். இவங்களோட பீரியடில் தான் உலகினுடைய முதல் காவியம் உருவானது. அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா கில்காமெஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அசிரியர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கடவுள் அசீர், அதாவது தலைமை தெய்வம் பார்த்திங்கன்னா அசீர். இவங்களும் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் நூலகமே உருவாக்கியிருக்காங்க. அப்போது மெசமடோமியான்னு எடுத்துக்கிட்டாவே பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் முக்கோண வடிவ எழுத்து முறை தான். சரிங்களா. தலைமை தெய்வம் அசீர். இதே காக்கும் தெய்வம் பார்த்திங்கன்னா லமாஷி அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா காக்கும் தெய்வம். அடுத்தது பார்த்திங்கன்னா அசிரியர்கள் தான் முதல் இராணுவ பேரரசு. அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா இராணுவம் அதிகமாக வச்சுருந்தது, ஒரு இராணுவம் உருவாக்குன்ற முறையை கொண்டு வந்தது அசிரியர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இரும்பு தொழில்நுட்பத்தை நன்கு அறிந்தவர்கள் யார் அப்படின்னா அசிரியர்கள். இதே நம்ம சிந்துவெளி நாகரிகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு இரும்பின் பயன்பாடே தெரியாது. பட் இந்த அசீரியர்கள், அதாவது மெசமடோமியாவில் லாஸ்ட் நாகரிகமான இந்த அசீரியர்களுக்கு பார்த்திங்கன்னா இரும்பு தொழில்நுட்பம் பற்றி தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இவங்களுடைய வேளாண்மை எடுத்துக்கிட்டிங்கன்னா வழக்கம் போல் கோதுமை, பார்லி, நூல்கோல், திராட்சை, ஆப்பிள், பேரீச்சை. ஏன்னா நம்ம குவைத்து அந்த ஈரான் அப்படி தான் பேசுகிறோம். அப்போ கண்டிப்பாக பேரீச்சை இருக்கும். மீன் இவங்களுடைய முக்கிய உணவாக இருந்திருக்கு. கால்நடை வளர்த்தலும் பார்த்திங்கன்னா இவங்க செஞ்சிட்ருக்காங்க. அடுத்தது சிகுராட் அப்படின்ற பிளேஸில் பார்த்திங்கன்னா அதிகமான கோயில்கள் கட்டப்பட்டன. இவங்களோட கடவுள்கள், ஏன்னா இப்போ 4 நாகரிகம் பார்த்துருக்கோம். அந்த 4 நாகரிகத்துக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கடவுள்ஸ் பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் என்லிஸ் அப்படின்னா காற்று கடவுள். ஓகேங்களா. நின்லின் அப்படின்னா தானியத்திற்கான பெண் கடவுள். இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த சுமேரியர்களுக்கு. சரிங்களா. என்லிஸ் காற்று கடவுள், நின்லின் பார்த்திங்கன்னா தானியத்திற்கான பெண் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மர்டுக் அப்படின்றது பார்த்திங்கன்னா பாபிலோனியர்களின் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபிலோனியர்களின் கடவுளுக்கு பேர் மர்டுக். இதே அசீரியர்கள் தான் பார்த்திங்கன்னா அசீர் அப்படின்னா தலைமை கடவுள், இஸ்டார் அப்படின்னா பார்த்திங்கன்னா பெண் தெய்வம். அன்புக்கான கடவுள் யாருன்னா இஸ்டாரு. டியாமட் அப்படின்னா கடல் மற்றும் குழப்பத்திற்கான கடவுள். சின் அப்படின்னா சந்திர கடவுள். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சின் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு சந்திர கடவுள் பேர் தான் சின். சரிங்களா. இதில் முக்கியமான அரசராக ஒருத்தர் இருந்தார். யார் அப்படின்னா ஹமுராபி அப்படின்றவர் இருப்பார். இவர் பார்த்திங்கன்னா அந்த காலத்திலே நீங்கள் தப்பு செஞ்சீங்க அப்படின்னா தண்டனைகள் கடுமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சட்ட தொகுப்பு ஒன்று எழுதியிருக்காங்க. இதில் 282 பிரிவுகள் இருந்ததாக சொல்லப்படுது. ஹமுராவின் சட்ட தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இதில் 282 தொகுப்புகள் இருக்குது. இது இவர் என்ன சொல்லுவார்னா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அதாவது நீ தப்பு செஞ்சால் கண்டிப்பாக தண்டனை உண்டு, நீ செய்கிற தப்பை பொறுத்தே அந்த தண்டனையும் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருந்திருப்பார். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எப்படி சூரிய கடிகாரம், நீர் கடிகாரம், கண்ணாடி எல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ இவங்க பார்த்திங்கன்னா 60ஐ அடிப்படையாக கொண்டு நேர திட்டமிடலை உருவாக்குனது யார் அப்படின்னா இந்த மெசபடோமியர்கள். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 60 நிமிடம் 1 மணி நேரம், 360 பாகை கொண்டது தான் ஒரு வட்டம், அப்புறம் பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் இருக்கிறது ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலில் என்ன புதுசாக பண்ணியிருக்காங்கன்னா 60ஐ மையமாக வைத்து நேரம் கணக்கிடல் முறையை கொண்டு வந்தது யார் அப்படின்னா இந்த மெசபடோமியா நாகரிகத்தை சார்ந்தவர்கள் தான். சரிங்களா. இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்ம எகிப்து நாகரிகம் அண்ட் மெசபடோமியா நாகரிகம் 2 நாகரிகங்களை பற்றி பார்த்தோம். ரெண்டும் எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.